நான் உங்கள் முனியசாமி ரோஹினி. வாங்க வீடியோனா சண்டே ஸ்பெஷல் குக்கிங் வீடியோ. சிக்கன் பிரியாணி எப்படி என் ஹஸ்பண்ட் செய்கிறாங்கன்னு சும்மா ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறேன். சிக்கன் பிரியாணி என் ஹஸ்பண்ட் சூப்பராக செய்வாங்க, நல்லா சமைப்பாங்க. நானுமே ஓரளவு சமைப்பேன், இருந்தாலும் நான்வெஜ்ஜில் அவங்க செய்கிறது ரொம்ப அதை விட நல்லா சூப்பராக செய்வாங்க. வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். கிளறுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி குக் பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணுறாங்க சிக்கன் பிரியாணி. ஏய் வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க விவிமா. சிக்கன் பிரியாணி. ஹாய், சிக்கன் பிரியாணி செய்கிறோம் நம்ம. ஆமாம், சிக்கன் பிரியாணி செஞ்சு தாமஸாக போடணுமா. இப்போ தக்காளி போடுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். தக்காளி என் ஹஸ்பண்ட் நல்லாவே சமைப்பாங்க. எனக்கும் ஓரளவு சமைக்க தெரியும். என் ஹஸ்பண்ட் நல்லா சூப்பராக செய்வாங்க நான்வெஜ்லாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன? அடுத்து மிளகாய்த்தூள், அடுத்து பெப்பர், அடுத்து மிளகுத்தூள், அடுத்து கொஞ்சமாக தயிர், பிரியாணி மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அதுக்கப்புறம் வேற என்னங்க, அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அடுத்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். அது போட்டு கிளறி விடணும். கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் போட போகிறோம். பேசுங்க. சிக்கன் போட போகிறோம். பேசுங்களேன், ஏதாவது அமைதியாக இருக்கு. மெதுவா கையில் தெரிச்சிடாகும். சிக்கன் போட்டு நல்லா கிளறணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகணும்னா, இல்லை கொஞ்சம் நேரம் போட்டால் போதுண்ணா.
வச்சு நல்லா கலரி விடும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நம்ம அரிசி கழுவி ரெடியாக வச்சாச்சு. சிக்கன் போட்டு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ அரிசி போட்டாச்சு. ஆமாம், எவ்வளோ அரிசி போடுறோமோ அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு தேவையான உப்பு மட்டும் போட்டு கலரி விட்டு அப்படியே மூடி வச்சிரோம்னா ஒரு 2 விசில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கவும் தான் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகும். கண்டென்ட் கொடுக்குறதுக்கு வேற யாரும் தேவையில்லை. உன் மகளே போதும் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு. உப்பு மறந்துடாதீங்க. போட்டாச்சா? எங்கள் சமையல் மாஸ்டர் அப்படியே உசுப்பேத்தி கிச்சனில் நின்று சமைக்க விட்றீங்க அப்படின்னு நினைக்காத. நான்வெஜ் எடுத்தா சமைச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. ஒய்ஃபுக்கு பார்க்கறது தப்பு கிடையாது. ரெடி ஆயிடுச்சு. மகி கத்தாத, அமைதியா. இப்போ தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலரி விட்டு. ஆமாம், 1/2 கிலோ சிக்கன் தானேங்க? 1/2 கிலோ சிக்கன் 3 கிலோ 3 கிலோ சொல்கிறேன். 3 கிளாஸ் அரிசி, 3.5 கிளாஸ் அரிசி, ஒரு சின்ன டம்ளர். கலரிட்டு மூடி வைங்க. அப்பப்பா மூடி வைங்க. விசில் எனக்குள்ளே இருக்கும் பாருங்க. கடுகிட்ட பார்த்து குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னே அந்த மாதிரி கேஸ் கட்டை நல்லா நனைச்சிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் விசில் சீக்கிரம் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பையன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா தப்பான்னு. விசில் எங்கிட்ட கடுகு டப்பாக்கிட்ட இருக்குங்க. நல்லா கேஸ் கட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. கடுகு டப்பா எங்கே இருக்கு? உடஞ்சி பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறோம். 10 மினிட்ஸ் வெயிட். மேலே ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வந்து சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க வீட்டுக்கு. எங்கள் சிக்கன் பிரியாணி நாங்கள் செஞ்சு வச்சுக்கோம் பாருங்க. சிக்கன் பிரியாணி, முட்டை, தயிர், வெங்காயம் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறோம். கூப்பிட்டு சொல். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லால் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.